சுந்தரகாண்டம் சர்க்கம் 58 4வது பகுதி, கடைசி பகுதியும் கூட இது. ஹனுமான் தான் போயிட்டு வந்த விருத்தாந்தத்தை எல்லாம் தன்னுடைய தோழர்களுக்கும் அங்கே இருந்த அங்கதன், ஜாம்பவான் அவர்களுக்கும் சொல்கிறார். தான் எப்படி அங்கே இருந்த வீரர்களை எல்லாம் அடித்து கொன்றது அதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போது அடுத்தது திரும்பி தான் சீதையை பார்த்து விட்டு வந்ததோட சொல்லி முடிக்கிறார் இந்த சர்க்கத்தை. ததஸ்தன்னகரத்வாரம் வேகேன ஆப்ளுதவான் அகம் புச்சேன ச பிரதீப்தேன தாம் புரீம் சாட்டகோபுராம் தஹாம்யகம் அசம்பிராந்தோ யுகாந்தாக்னிரிவ பிரஜாஹ வினஷ்டா ஜானகி வியக்தம் ந ஹ்யதக்தஹ பிரதிருஷ்யதே லங்காயாம் கஷ்சித் உத்தேசக சர்வா பஸ்மீகிருதா புரி தகதா ச மயா லங்காம் தக்தா சீதான சம்சயக. தன்னுடைய வாலில் இருந்த நெருப்பால் அந்த நகரம் முழுவதையும் எரிச்சதை சொன்னார் இல்லையா? அப்போ சொல்கிறார், நான் நகர வாயில் மேலே ஏறி குதித்தேன். அந்த வாளால் கூட கோபுரங்கள்லேருந்து நகரம் முழுவதையும் மக்களையும் கொஞ்சம் கூட அவசரப்படாமல் பிரளயகால அக்னி மாதிரி கொளுத்து எரிந்தேன். அப்போ எனக்கு திடீர்னு ஒரு பயம் உண்டாச்சு. ஓஹோ, ஜானகியும் இருந்து போயிருப்பாரோ? ஏன்னா லங்கையில் எரிக்கப்படாத பிரதேசமே இல்லையே, நகரம் முழுவதும் சாம்பல் ஆகிடுதே. அப்படி இருக்கச்சே சீதையும் தானே இருந்து போயிருப்பார். ஆஹா, நான் ஒரு நல்ல காரியத்தை அப்படி குட்டிச்சவர் பண்ணிட்டேனே அவசரப்பட்டு அப்படின்னு தனக்கு தானே வருத்தப்படுறார் ஹனுமார். ராமஸ்ய ஹி மஹத் காரியம் மயேதம் விததீக்ருதம் இதி சோகசமாவிஷ்டக சிந்தாமஹமுபாகதக அதாகம் வாச்சம் அஸ்ரௌஷம் சாரணானாம் சுபாக்ஷராம் ஜானகி ந ச தக்தேதி விஸ்மயோதந்தபாஷினாம் ததோ மே புத்திருத்பன்னா ஸ்ருத்வா தாம் அத்புதாம் கிரம் அதக்தா ஜானகீத்யேவ நிமித்தைச்சோபலக்ஷிதா. இப்படி மகத்தான காரியத்தை வீணாடிச்சிட்டேனேன்னு வருத்தப்பட்ட போது அப்போது தேவலோக இசைவாணர்களாகிய சாரணர்கள்லாம் ஆகாசத்தில் மங்களமான சொற்களே எனக்கு காதில் கேட்குற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. என்னென்னா, இந்த முழு நகரமும் எரிக்கப்பட்டுடுது, ஆனால் ஜானகி மட்டும் எரிக்கப்படவில்லையே, இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு அவர்கள் சொல்லி கொண்டு போனதை கேட்ட உடனே என் மனசில் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்பட்டது. அப்போ தான் நல்ல நல்ல நிமித்தங்களாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், அப்படி நெருப்பு எரிஞ்ச போதும் அந்த வாலில் என்ன சுடவே இல்லையே. காற்றும் எனக்கு நல்ல நறுமணத்தோடு வீசித்தே. அதனால் எனக்கு பெரியவர்களோட ஆசீர்வாதம் இருக்குது, முனிவர்களோட ஆசீர்வாதம் இருக்குது, சித்தர்களுடைய கூற்று இதெல்லாத்தையும் கேட்டு சந்தோஷமாக இருந்தது. அதனால் வைதேகியை மீண்டும் போய் பார்த்துட்டு அவரால் விடை கொடுக்கப்பட்டு அரிஷ்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய பர்வதத்தில் நான் மீண்டும் சேர்ந்தேன். அப்போ உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் சமுதிரத்தை தாண்ட ஆரம்பித்தேன். நான் ஆகாசத்தை அடைந்து உங்களோட பார்வையில் பட்டேன். ஸ்ரீ ராகவனோட மகிமையாலும் உங்களோட நல்ல வாழ்த்துக்களாலும் சுக்ரீவனோட காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணினேன். அங்கே என்ன நடந்ததோ அதெல்லாம் உங்கள்கிட்ட உள்ளபடியே சொல்லிட்டேன். இனிமேல் என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசித்து செய்வோமாக அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கத்தை முடிக்கிறார் மங்களமாக ஹனுமான். தீப்யமானே துலாங்கூலே ந மாம் தகதி பாவகः ஹ்ருதயம் ச பிரஹ்ருஷ்டம் மே வாதாசுரபிகந்தினக தைர்நிமித்தைஷ்ச திருஷ்டார்த்தைः காரணைश्च மகாகுணைः ऋषिवाक्यश्च सिद्धार्थैः अभवं हृष्टमानसः पुनर्दृष्ट्वा च वैदेहीं विसृष्टश्च तया पुनः ततः पर्वतमासाद्य तत्र अरिष्टम् अहं पुनः प्रतिप्लवनमारेभे युष्मद्दर्शनकाङ्क्षया ततः पवनचन्द्रार्क सिद्धगन्धर्वसेवितं पन्थानम् अहमाक्रम्य भवतो दृष्टवानिह राघवस्य प्रभावेण भवतां चैव तेजसा सुग्रीवस्य च कार्यार्थं मया सर्वम् अनुष्ठितम् एतत् सर्वं मया तत्र यथावत् उपपादितम् अत्र यन्न कृतं शेषं
तत्सर्वं क्रियतामिति इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकीये आदिकाव्ये सुन्दरकाण्डे 58 सर्गः। श्रीहरिये नमः। जानकीकान्तस्मरणं। जय जय राम राम। वीरधीरशूर हनुमन्तन की जय। ஜெய் ஸ்ரீராம். மகாபெரியவா சரணம். இப்படி தான் போயிட்டு வந்த அத்தனையும், அதாவது அந்த சுந்தரகாண்டம் ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் நடந்தது அத்தனையும் இந்த ஒரு சர்க்கத்திலேயே வால்மீகி ரொம்ப அழகாக சுருக்கமாக கொடுத்துருக்கார். இந்த ஒரு 58வது சர்க்கம் படித்தாலே சுந்தரகாண்டம் படித்ததோட 80% பலன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஏன்னா அவர் சமுத்திரத்தை தாண்டுவதற்கான எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அதில் வெற்றி அடைந்தது, அங்கே பட்ட கஷ்டங்கள், சீதையை பார்த்தது, திரும்பி வெற்றிகரமாக வந்தது, மங்களமாக முடிஞ்சது, இது எல்லாமே சுந்தரகாண்டத்தோட சுருக்கமாக எடுத்து இந்த 58வது சர்க்கம். அதில் தான் இதில் 167 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த ஸ்லோகத்தை படிப்பதால் நிறைய மங்களங்கள் வீட்டில் உண்டாகும். நீங்களும் பக்தியுடன் ஹனுமானை நினச்சிண்டு இந்த 58வது 4 பகுதியும் கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஜெய் ஸ்ரீ ஹனுமான்.